நீ பாஷா இந்த மாதிரி இவ்வளோ அவ்வளோ சூப்பரான படம், நீ ஏன் பாஷா மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி படத்தை கொடுக்குற அப்படின்றது கோவம் வருது இல்ல, அதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ரஜினி சார் சொன்னதா லோகேஷ் சொல்லியிருப்பாரு, தளபதி மாதிரி இருக்குது அந்த மாதிரி சொல்லிருக்கலாம். இப்போ வந்து ஓவராலா அது தக் லைஃப்க்கு இதே நடந்தது. நாயகன் படத்தினுடைய அடுத்த கட்டமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோன்னா அதை வச்சு செஞ்சாங்க. இது நாயகனப்பா, என்னப்பா நாயகன் இப்படி எல்லாம் போட்டிருக்க அப்படின்னாங்க. ஒரு படத்துக்கும் நம்ம வந்து அப்படியே பின்னாடி போனா பல படங்கள் இருக்கு, உதாரணங்கள் இருக்கு. எங்காவது ஒரு வார்த்தை சொல்லி எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. அதாவது அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் ஏதோ ஒன்று சொல்லி அதை வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு அதை மீ மெட்டீரியலா மாத்தி இதையே ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சு நெகட்டிவிட்டி கேம்பெயின் பண்றது எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகே, ஒரு மீம் பண்றதுக்கு ஒரு டைம் பாஸ் பண்றதுக்கு ஒன்று பண்ணிட்டு போகலாம். என்னையா அப்படி எல்லாம் சொன்னேன், கடைசியில் எப்படி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஏன்னா உனக்குன்னு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கலாம், அதை நீ சொல்லலாம். ஆனா நீ தொடர்ந்து ஃப்ரஸ்ட்ரேஷனாவே பேசிட்டு தான் வச்சுக்கங்க, அப்போ அஜெண்டாவோட பண்றதில்ல. இந்த அஜெண்டா வேண்டான்றதுதான் நம்முடைய ஒரு. அந்த அஜெண்டாவோட யார் பண்றாங்க நீங்க? நிறைய பேர் இதுக்கு காரணம் வந்து நிறைய பேர் என்ன, அவர் ரெக்கார்டை பிரேக் பண்ணக்கூடாது, இவர் ரெக்கார்டை பிரேக் பண்ணக்கூடாது, இவர் தான் ஹையஸ்ட் கலெக்ஷனா இருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தேவை கிடையாது. இந்த மாதிரி வன்மத்தையோ இந்த மாதிரி என்மிட்டியோ நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அது நம்மளுக்கே பூமரங்கா வந்து நிற்கும்.